மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் மாறாதவர் அப்படிங்கிறத நம்ம ஆராதனை வேலைகளில் மிக மகிழ்ச்சியோட சொல்லி துதிக்கிறது உண்டு அவரை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் வரும்போது அநேக வேலைகளில் நம்ம அநேகருக்கு கர்த்தர் மாறாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம விரும்புகிற காரியத்தை அவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு கொடுக்கறதில்லை. அதே மாதிரி அவர் வாக்கு பண்ணி இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் அவர் அதை கொடுப்பதில்லை. இது நமக்கு சங்கடமா இருக்குது. அவர் எப்பவும் நினைக்கிறாரோ அப்போதான் அதை செய்கிறார். அவர் எதை கொடுக்க நினைக்கிறாரோ அதை தான் அவர் கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கேட்குற எல்லாமே நமக்கு நன்மையாக முடியாது. அநேக வேளைகளில் அது நம்மை அழித்து போடக்கூடும். கர்த்தர் நம் மீது எப்போதும் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால, அதில் அவர் மாறாதவராக இருக்கிறதுனால அவைகளை அவர் நமக்கு கொடுப்பதில்லை. அதே மாதிரி வாக்கு பண்ணியிருந்த காரியங்களை நாம் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் கொடுக்காததுக்கும் காரணம், அநேக வேளைகளில் அவர் நம்மை அந்த வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதை நாம் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மை அவர் பக்குவப்படுத்த வேண்டியது இருப்பதனால, அந்த கரெக்டான அவர் முன் குறித்த அந்த நேரத்துக்கு அவர் அதை கொடுக்கிறார். நம்ம அதே வேளைகளில் நம்மை பக்குவப்படுத்தவும் செய்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வாக்கு பண்ணினதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அதை சரியான நேரத்தில் கொடுக்கிறதுக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருந்து அவைகளில் அவர் மாறாதவராக இருக்கிறார். பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம முழுமையாய் படிப்போமானால், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை அப்படின்னு சொல்றார். அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் நாம் அழியாமல் இருக்கிறோம். இது அவருடைய மிகப்பெரிய இரக்கம். யோனா தீர்க்கதரிசி அவர் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. தேவன் அந்த ஜனங்களை அழிச்சு போட்டுறணும்னு அவர் எதிர்பார்த்தார். அது அவருக்கு நடக்கலை. அப்போ ஆண்டவரை பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது. அப்போ சொல்றாரு, யோனா 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பார்த்தீங்களா, நம்ம விஷயத்திலையும் அவர் அப்படி தான் இருக்கிறாரு. ஒருவேளை நமக்கு பிடிக்காதவங்க சிலர் விஷயத்திலையும் அவர் அப்படி தான் இருக்கிறாருன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் மாறாதவர். ஆகையினால தான் நம்ம அழிந்து போகலை. அவர் மாறாதவராக இருக்கிறதை நினைத்து நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும்போது மட்டுமல்ல, நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத போதும், அவைகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவைகள் தாமதிக்கும் போதும் கர்த்தர் மாறாதவர் என்பதை நாம் நினைத்து அவரை துதிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் மாறாதவர். ஆகையால் நாம் அழிந்து போகவில்லை.